உங்கள் தோழி சுகுமாரி ரவிசி யூஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ராஜாவுக்கு தான் தான் ரொம்ப புத்திசாலிங்கிற கர்வம் மாதிரி அவரோட கர்வம் கரையிறது, எப்படி கரையிறதுங்கிறத ஒரு கதையாக சொல்ல போகிறேன். அந்த ராஜா தான் தான் புத்திசாலின்னு ரொம்ப ஆணவத்தோடு இருப்பான். அவன் அவன் மந்திரி கிட்ட சொல்லுவான், இந்த நாட்டில் நான் தான் ரொம்ப புத்திசாலி, என்னை விட புத்திசாலியானவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியும் சரின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படிலாம் இருக்காது இந்த வீட்டில், உங்களை விட புத்திசாலி யாராவது இருப்பாங்க, உலகத்தில் புத்திசாலிக்கு ஒரு சிறந்த புத்திசாலி யாராவது இல்லாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு புத்திசாலி இருப்பான் அப்படின்னு மந்திரி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரின்னு ராஜாவும் பேசாமல் ஆயிட்டாரு. அப்புறம் ஒருத்தர் வாசலில் அரண்மனை வாசலில் விசிறி வித்துன்னு போயிட்டு இருக்கான். விசிறி வாங்கலையோ விசிறின்ட்டு உடனே அந்த ராஜா இந்த விசிறிக்காரனை கூப்பிடுப்பா அப்படிங்கிறாரு. ராஜா, நம்ம இருக்குங்கிறது அவ்வளோலாம் இருக்கேன், மின் விசிறி இருக்குது, அந்த விசிறி எல்லாம் இருக்குது, எதுக்கு விசிறி வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு விசிறி வேணும், விசிறி அப்படின்னு சொல்லிட்டு விசிறி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இந்த மந்திரி அந்த விசிறிக்காரன்ட்ட கூப்பிட்றான். விசிறிக்காரன் வரான். ராஜா கிட்டே கேட்குறான், அது மாதிரி எவ்வளோ ஒரு விசிறி எவ்வளோ அப்படின்ட்டு. ஒரு விசிறி 100 வராகன் அப்படிங்கிறாரு. என்னப்பா அது ஒரு விசிறி 100 வராகன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் ராஜா, அது வேறு இடத்துல விற்றாக்கா இது அரண்மனையில் ஒரு ராஜாவுக்கு கொடுக்குற விசிறி, அதனால் அது அதோடைய மதிப்பு அதிகம், அதனால் அது 100 வராகன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசிறி அந்த விசிறிக்காரன் அந்த விசிறியை பற்றி சொல்லுவான். அந்த விசிறி ரொம்ப நல்லா இருக்கும், அது இதுவே ஆகாது, நல்லா உழைக்கும், 10 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் நல்லா உழைக்கும், அது ஒன்றுமே கிழியாது, ஒன்றும் ஆகாது, உடையாது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இதுவாக சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் சரின்னு அந்த விசிறியை வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வாங்கி வச்சா அவனும் போயிடுவான், விசிறிக்காரனும் போயிடுவான். ராஜா பைசா கொடுத்துருவாரு, விசிறிக்காரனும் போயிடுவான். சரின்ட்டு போன உடனே அப்புறம் அப்படியே பார்த்தா மறுநாளே அந்த விசிறி கிழிஞ்சு போயிடும். அதை ராஜாவுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். அந்த விசிறிக்காரன் அந்த பக்கம் வரலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கிட்ட கூப்பிட்டு, இந்த விசிறிக்காரன் கூப்பிட அவனை என்ன செய்கிறான் பாரு, அவனை சிறைச்சேதம் செய்கிறான் பாரு, அவனே எவ்வளோ பொய் சொல்லி என்கிட்ட விசிறி விற்றுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ராஜாவுக்கு ஒரே கோபம் வந்துடும். சரின்னு சொல்லிட்டு அதேமாரி மறுநாள் விசிறிக்காரன் வரான். ராஜா கிட்ட நிற்கிறான். ராஜா இது மாதிரி ரொம்ப கோவிச்சுக்கிறாரு. அவனை என்ன பண்ணியிருக்க பாரு, நீ விசிறி எனக்கு எத்தனை ஒரு வருஷம் ஆனாலும் இதுவாகாது, வேஸ்ட் ஆகாது, கிழிஞ்சு போகாது, உடையாதுன்னு சொன்னேன், இது பாரு மறுநாளே விசிறி கிழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னார். அப்படியா ராஜா, விசிறி கிழிஞ்சிருக்காது, இன்றைக்கி எப்படியா ராஜா விசிறினீங்க அப்படின்னு கேட்போம். என்னப்பா எப்படி விசிறுவாங்க, இது போய் இப்படி வச்சு தான் இப்படி தான் விசிறிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் ராஜா நீங்கள் பண்ணின தப்பு, விசிறியை கையில் வச்சுட்டு தலையை மட்டும் ஆட்டியிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு விசிறி கிழிஞ்சிருக்காது அது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ராஜாவுக்கு ரொம்ப நம்மளை விட இந்த பையன் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கானே அப்படின்ட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு அந்த கர்வம் குறையிறது. நம்ம தான் புத்திசாலின்னு நினச்சோம் இந்த உலகத்தில், நம்மளை விட புத்திசாலியான ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது அவருக்கு கர்வம் குறையிறது. அதனால் நமக்கு தான் தான் பெரியவன், தான் தான் அப்படிங்கிறது கர்வம் யாரும் வச்சுக்கக்கூடாது. இந்த கதையிலையும் தெரிஞ்சுக்கிறது அதுதான், கர்வம் ஆகாது. நன்றி, வணக்கம்.